ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் புஸ்தகம் 33வது அதிகாரம் அதோட 23வது வசனம். நீங்க ஆயத்தமா இருந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். வாக்குத்தத்த வசனம் ஏற்கனவே சொன்னேன். கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையையும் தென் திசையையும் சுதந்தரித்துக் கொள் என்றான். ஆமென். இந்த வார்த்தை மோசே ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் சொல்லும்போது நப்தலி கோத்திரத்தை குறித்து சொன்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்த வசனமாய் இருக்கிறது. நப்தலியை குறித்து சொல்லுகிறார். இந்த நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்திருப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே அவன் நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையையும் தென் திசையையும் சுதந்திரித்துக்கொள் என்று சொல்லி மோசே அவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நப்தலி யார் என்று சொன்னா, யாக்கோபினுடைய மனைவிகளிலே, அதாவது ராகேலுடைய வேலைக்காரியாகிய பில்கால் என்பவருடைய இரண்டாவது குமாரன் தான் நப்தலி. மூத்தவன் தான், இரண்டாவது நப்தலி. யாக்கோபுக்கு அது 6வது பையனாக இருக்கிறான். அந்த பில்கால் அவங்களுக்கு 2வது பிள்ளை இந்த நப்தலி. சரிங்களா? இந்த நப்தலி என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய போராட்டம், மல்யுத்தம் என்று அர்த்தம். நப்தலிக்குனா என்ன அர்த்தங்க? மல்யுத்தம், போராட்டம் அப்படி என்று அர்த்தம். ஏனென்றால் இந்த ராகேலுக்கு குழந்தை இல்லாததினாலே லேயால் 4-5 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். முதல் குழந்தை ரூபன், அப்புறம் சிமியோன், லேவி, லேவி, அதுக்கப்புறம் யூதா. இப்படி பிறக்கும் போது ராகேலுக்கு என்ன இல்லைங்க, குழந்தை இல்லை. அப்ப குழந்தை இல்லாதனால அவள் போராடி அவள் என்ன பண்றா, கேட்கிறா. முதல்ல யாக்கோபு கிட்ட போராடுகிறான். யாக்கோபு சொல்றான், நான் என்ன தேவனா குழந்தை கொடுக்கறதுக்கு? அப்ப அந்த ராகேல் என்ன பண்றா, தன் வேலைக்காரியாகிய பில்காலை கொடுக்கும் போது அவள் மூலமாய் பெற்றெடுத்ததுதான். அப்போ நான் போராடி மேற்கொண்டேன். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றால், அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். அப்படின்னா அந்த பெயருக்கு அர்த்தம் என்னன்னா, நான் மகா போராட்டமாய் போராடி என்ன பண்ணாருங்க, மேற்கொண்டேன். அப்படின்னா அவனுக்கு குழந்தை வேண்டும் என்று சொல்லி போராடி நான் மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று சொல்லி என்ன வைக்கிறார், பெயரிடுகிறதை பார்க்கிறோம். சரி, அப்ப இந்த நப்தலியை குறித்து மோசே சொன்ன அந்த வசனத்திலே பார்க்கும்போது என்ன ஆசீர்வாதம் சொல்லுகிறார்? நப்தலி கர்த்தருடைய தயவினாலே நிறைந்திருப்பான். கர்த்தருடைய தயவினாலே நிறைந்திருப்பான். கர்த்தருடைய தயவுனாலே அப்படின்னா கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்வார் என்ற அர்த்தம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையை தயை. அப்போ தயவு என்றால் நமக்கு கிடைக்க போகிற நன்மை, ஆசீர்வாதங்கள், அதாவது உயர்வு, அதிகாரங்கள், இதெல்லாம் எதுல வருகிறது? தயவுலே வருகிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய தயவினாலே இந்த நப்தலி நிறைந்திருப்பான், திருப்தியாய் இருப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த தயவு யாருக்கெல்லாம் கிடைத்தது நீங்க பாத்தீங்கன்னா, யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்டார் பார்வோனுடைய வீட்டிலே, அந்த போத்திபாருடைய வீட்டிலே. போத்திபாருடைய கண்களிலே யோசேப்புக்கு என்ன கிடைத்ததுங்க? தயவு கிடைத்தது. பாருங்க, அவன் அடிமை. அவன் யாருங்க? அடிமை. அவன் விற்கப்பட்ட ஒரு எபிரேய வாலிபன், ஒரு அடிமை, ஒரு வேலைக்காக, ஒரு அடிமையா வீட்டு வேலை செய்கிறதுக்காக ஒரு விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு வாலிப பையன் தான் யோசேப்பு. ஆனால் அந்த வீட்டு எஜமானாகிய போத்திபாருடைய கண்களிலே அவனுக்கு என்ன கிடைத்தது? தயவு கிடைச்சதுனால அவனுக்கு அந்த வீட்டு எல்லாவற்றுக்கும் மேலும்
அவனை அதிகாரியாக அவனை ஏற்படுத்தினார். அப்ப தயவு கிடைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒருவேளை நமக்கு வசதிகள் வாய்ப்புகள் ஒன்று இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய தயவு நமக்குள்ள வரும்போது, அது மனிதர்கள் மூலமாய் அங்கு போத்திபாருடைய கண்களிலே தயவு உண்டாக்குனபடினாலே அடிமையா இருந்தவன் என்னவா மாறிட்டாங்க, அதிகாரியாய் மாறினான். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அப்புறம் அந்த ஒரு சம்பவம் நடக்குது. போத்திபாருடைய மனைவி அவனோடு கூட தவறாய் போய் குற்றச்சாட்டு சாட்டுகிறாள். அப்ப என்ன பண்ணுகிறார், சிறைச்சாலையிலே போடப்படுகிற அந்த யோசேப்பு யாருடைய கண்களிலே தயவு கிடைக்குதுன்னா, அந்த சிறைச்சாலைக்கு ஒரு தலைவன் இருப்பான். அந்த தலைவனுடைய கண்களிலே யோசேப்புக்கு என்ன கிடைக்குதுங்க, தயவு கிடைத்ததாம். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அந்த அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது 39:21 வசனம், 39ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அப்போ அங்கேயும் ஒரு ஜெயில் கைதி. யாருங்க, யோசேப்பு ஒரு கைதி, பொய் குற்றச்சாட்டு. அப்ப இப்படிப்பட்ட ஆட்களை யாராவது வந்தா, என்னடா இப்படி தவறு பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவனை அதாவது கஷ்டப்படுத்துவார்கள். அவங்களுக்கு வேலை கொடுத்து, நீ இந்த மாதிரி ஒரு தவறு செய்துட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த கைதியை கொடுமைப்படுத்துவார்கள், வேலை வாங்குவார்கள். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு பொய்யாய் குற்றச்சாட்டப்பட்ட யோசேப்பின் மேலேயோ அவங்க இருக்கிற தலைவன் கண்களிலே என்ன கிடைத்தது, தயவு கிடைத்தது. அல்லேலூயா. அப்ப தயவு கிடைக்கும் போது பார்க்கிற கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். அவர்கள் அந்த கைதிகளுக்கு மேல அதிகாரியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப அதுதான் நமக்கு கிருபைகள் இல்லை, அதாவது தாளந்துகள் இல்லை, நம்ம மேல தவறுகள் பொய்யா சொல்லப்பட்டாலும் ஆண்டவருடைய தயவு நம்ம மேல இருந்தா எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாங்க, உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கனம் கிடைக்கும்படி செய்வார். அதுதான் நப்தலியை குறித்து சொல்லப்பட்டது. கர்த்தருடைய தயவினாலே அவன் எப்படி இருந்திருப்பான், நிறைய அப்படின்னா போகிற இடமெல்லாம் அவனுக்கு உயர்வு கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். அல்லேலூயா. அப்படி நீங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே நமக்கு தெரியும் மோசே ஆண்டவர் அந்த ஒரே பர்வதத்திலே சந்தித்தார். அங்கே முட்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த முட்செடியில நல்லா எரிகிறது, ஆனா அது என்ன ஆகலைங்க, வெந்து போகல. இப்ப ஒரு முள்செடி நம்ம எரிச்சோம்னா ஒரு செகண்ட்ல என்ன ஆயிடும்னா, ஒரு நிமிடத்துல தகதகன் எரியும், அதுக்கப்புறம் என்னவா மாறிடும், சாம்பலாக மாறிவிடும். ஆனா அது ஏன் சாம்பலாக மாறல அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, உபாகம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நாடும் அதின் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இது யோசேப்புக்கு சொன்ன ஆசீர்வாதம். சரிங்களா? அது நடுவில் சொல்லப்பட்ட வார்த்தை, முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவருடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. இங்கே மோசே யோசேப்பை ஆசீர்வதிக்க, இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள். இங்கே யோசேப்புக்கு சொல்லப்படும் போது என்ன சொல்றாருன்னா, முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை யோசேப்பின் மேலும், அதுல விசேஷித்த தலைவர் விசேஷித்த சகோதரரின் விசேஷித்தனுடைய உச்சம் தலையின் மேல் வருவதாக. அப்படின்னா ஏன் அந்த முட்செடி எரிந்தும் அது பஸ்மமாகல, அந்த முட்செடி எரிந்தும் ஏன் அது சாம்பல் ஆகல, ஏன் அது கொஞ்சம் நம்ம அப்படியே மறைந்து சாம்பலாய் போகலன்னா, அதுக்கு அந்த முட்செடியில யார் எழுந்தருளி இருக்கிறார் என்றால், முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை அந்த செடியில இருந்தபடியினாலே, அவர் தயவு காட்டினபடினாலே அது என்ன ஆகலைங்க, அந்த முட்செடி எரிந்து போகல, அது வெந்து போகல, அது பஸ்பமாகி போகல. அல்லேலூயா. நம்முடைய தேவன் மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவருக்கும் தயவு பாராட்டுகிறவர். அல்லேலூயா. வசனம் இருக்குது, மரித்தோருக்கும் தயவு பாராட்டுகிறார், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தயவு பாராட்டுகிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வருகிற அக்கினி போன்ற சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் நம்ம என்ன ஆக மாட்டோம், அதிலேயே பஸ்பமாகி இல்லாட்டி ஒன்றில்லாமல் போக மாட்டோம். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை இருந்தபடியினாலே அது வெந்து போகல. அல்லேலூயா. அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் போராட்டங்கள்
உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா சபைக்கு விரோதமாய் அவ்வளவு எழும்பி இருக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் மக்கள் கூடிட்டாலே பக்கத்துல இருக்கிறவங்க நியூஸ் போய் எப்படி ஆகிலும் வாட்ஸ்அப் குரூப் எப்படியோ தெரியப்படுத்தி அவங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி நிற்கிறது. அப்போ சபைக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராட்டம் என்பது உண்டுதான். தேவனுடைய பிள்ளைகள், அதுவும் ஊழியக்காரர்கள் என்று சொன்னா பிசாசு பல விதங்களிலே கர்ஜித்து எப்படியாவது இவர்களை தடை பண்ணணும், ஊழியத்தில் செய்யக்கூடாது என்று சொல்லி பல போராட்டங்களை கொண்டு வருகிறான். ஆனால் அவர்கள் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அது எரிந்தாலும் அந்த செடி என்ன ஆகலைங்க, வெந்து போகல, பஸ்மமாகல. அதுதான் காரணம். என்னன்னா தேவன் அந்த வைத்த தயவு, முச்செடியில் எழுந்தருளினுடைய தயவு யோசேப்பின் மேல இருந்தது. விசேஷித்த சகோதரனுடைய உச்சம் தலையின் மேல இருப்பதாக. அந்த ஆசீர்வாதம் தான் யாருக்கு கிடைத்தது என்றால் நப்தலிக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு யுத்தத்திலையும் ஜெயம் கிடைக்கிறதுக்கும் கர்த்தருடைய தயவு தேவைப்பட்டது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் வருவதற்கு என்ன தேவைப்பட்டதுங்க, கர்த்தருடைய தயவு. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு போகும்போது ஜனங்கள் அவர்கள் மேல தயவு வைத்து பொன்னையும் பொருளையும் கொடுத்தார்களாம். அப்ப தயவு வரும்போது என்ன கிடைக்குங்க, பொண்ணு பொருளை எல்லா ஆசீர்வாதங்கள் நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எஸ்தர் ஒரு அனாதை பெண், எஸ்தர் ஒரு யூத பெண். ஆனா அங்க பார்க்கும்போது அந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு மனைவியாக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி எல்லா கன்னி பெண்களையும் ஒரு கன்னி மாடத்திலே கூட்டி சேர்க்கிறாங்க. 127 தேசத்தின் பிள்ளைகள் எல்லாம், வாலிப பிள்ளைகள் எல்லாம். அதுல ராஜாவுக்கு ஒரு ராணி தெரிந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அந்த எஸ்தர் அந்த தலைவருக்கு கன்னி மாடத்தில் இருக்கிற ஒரு தலைவன், அவர் பேர் ஏகாய். ஏகாயின் வசத்திலே தயவு கிடைக்க பண்ணினார். அல்லேலூயா. அப்போ எஸ்தர் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்குங்க, கேட்கறதெல்லாம் கிடைக்கும். ஆனா எஸ்தரோ அப்படி அவள் கேட்கல. ஆனா அங்க இருக்கிற எல்லாருடைய கண்களிலுமே எஸ்தருக்கு என்ன கிடைத்ததுங்க, தயவு கிடைத்தது என்று வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் வாசிங்க. எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுக்கு சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களுக்கு அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்தையும் அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். ஆமென். அப்போ அந்த தலைவன் அந்த ஏகாயினுடைய கண்களிலே என்ன கிடைத்ததுங்க, கண்களிலே தயவு கிடைத்தனால எஸ்தருடைய இடம் அங்கேயே உயர்ந்துருச்சு. எஸ்தருடைய இடம் அங்கேயே அத்தனை கன்னி மாடத்தில் இருக்கிற 127 பெண்கள், நாட்டு தேசத்தில் இருக்கிற எல்லா கன்னி பெண்கள் இருந்தாலும் அந்த ஏகாயின் வசத்திலே கண்களிலே தயவு கிடைத்தபடினாலே ஒரு சிறந்த இடத்தை யாருக்கு கொடுக்கிறார், எஸ்தருக்கு கிடைக்கிறது. அதே 15ஆம் அதிகார கடைசி வசனத்தை பாத்தீங்கன்னா, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களிலுமே தயை கிடைத்தது. அல்லேலூயா. சொல்லுங்களேன். தன்னை காண்கிற யாரெல்லாம் எஸ்தரை பார்க்கறாங்களோ எஸ்தருக்கு என்ன கிடைக்குதுங்க, தயவு கிடைக்குது. தயை கிடைச்சாலே அவங்க நல்ல எப்படி இருக்கலாம்னா ஆசீர்வாதமா இருக்கலாம், நான் சமாதானமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு கிருபை இல்லைங்களா, தயவு கிடைக்கும். எல்லாருடைய கண்களிலும் தயை கிடைத்தது. அப்புறமா ராஜா கிட்ட போகும்போது 17 நடுவில் அந்த வார்த்தை வருகிறது, ராஜா சகல ஸ்திரிகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. அப்படின்னா கேட்கறதெல்லாம் கிடைக்கும். அவங்களை ஸ்பெஷலா உபசரிப்பார்கள். அவங்களை ஸ்பெஷலான இடத்துல, ஒரு விசேஷித்த இடத்துல வைத்து அவர்களை கவனித்துக் கொள்வார்கள். ராஜாவுடைய கண்களிலும் எஸ்தருக்கு என்ன கிடைத்ததுங்க, தயவு கிடைத்தது. அதுக்கப்புறம் இந்த ஆமான் எழுப்பி யூத ஜனங்களை அழிக்கணும் திட்டம் போடுறாங்க. எஸ்தர் 3 நாள் அல்லும் பகலும் உபவாசித்து ஜெபித்து ராஜ சமூகத்துல போய் நிற்கிறார். அங்க என்ன சட்டம் தெரியுங்களா, ராஜா கூப்பிடாம, ராஜா அழைப்பிக்கப்படாமல் யாரும் ராஜ சமூகத்துல போய் நிக்க முடியாது. ஒருவேளை அப்படி செங்கோலை நீட்டுவார், செங்கோலை நீட்டினா அவர்கள் தப்பிப்பார்கள், செங்கோலை நீட்டலைன்னு சொன்னா அவர்களுக்கு கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்தது.
ஆனா எஸ்தரோ யூத என் ஜனங்கள் மாளுவதை சாவதை நான் எப்படி பார்ப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அவள் ஜெபித்த தேவ சமூகத்திலே போகிறாள். ராஜ சந்நிதியிலே போய் நிற்கும் போது ராஜாவுடைய கண்களிலே என்ன கிடைத்ததுங்க? தயை கிடைத்ததா. பாருங்க, ராஜ ஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததுனால ராஜா தன் கையில் இருக்கிற பொட் செங்கோலை எஸ்தர் இடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். அப்போ அது அந்த இடத்துல ஒரு வேளை அந்த ராஜா அவருடைய மனநிலை சரியில்லாம கோபத்துல இருந்து செங்கோலை நீட்டலை வைங்கள என்ன நடந்திருக்கும்? அங்க இருக்கிற போர் சேவகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவளை ராணியா, அந்த இடத்துல ராணியா கூட இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க, அவர்களை கொண்டு போய் அவளை சிறை சேதம் இல்லாட்டி கொலை ஏதாவது ஒரு அந்த இடத்துல அந்த சட்டம் இருக்கிறது. ஆனா அவரோ அவள் வந்து நிற்கும் போது ராஜா தன்னுடைய பொட் செங்கோலை என்ன பண்ணினார்? நீட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ராஜாவின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். அப்போ நம்ம ஆபத்துல இருந்தும் பெரிய பெரிய பிரச்சனைகளில மாட்டி இருந்தாலும் அதுல இருந்து ஈஸியா வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் அநேக அதிகாரியுடைய கண்களிலே நமக்கு என்ன கிடைக்க பண்ணுவார்? தயவு கிடைக்க பண்ணுவார். அல்லேலூயா. அந்த எஸ்தருக்கு தயவும் பட்சமும் கிடைத்தது என்று வேதத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போ ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு, ஆண்டவருடைய சமூகத்துல ஓடி வருகிறவர்களுக்கு, தன்னுடைய உயிரை பட்சமாய் அதாவது பொருட்டா எண்ணாதபடிக்கு தேவ சமூகத்துல ஓடி வந்து மன்றாடுகிறவர்களை ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? சும்மா விடுவாரா? என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் அவர்களை கனப்படுத்துவார், அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களை பாதுகாப்பார், தேசத்துல உயர்ந்த இடத்திலே அவர்களை வைப்பார். அதற்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்தருக்கு இன்னும் அதிகாரம் கிடைக்கிறது. மொர்தகாய்க்கு இன்னும் அந்த ஆமானுடைய வீடு, அதிகாரம், மோதிரம், அவன் இருந்த அரண்மனை எல்லாமே அவர்களுக்கு திரும்ப கிடைக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் எதனால அப்படின்னா அவர்களுக்கு எல்லார் கண்களிலும் என்ன கிடைக்கிறது? தயவு கிடைக்கிறது. அல்லேலூயா. தயவு இருந்தா தெய்வ சமூகத்துல போய் நின்று கேட்டா எல்லாமே கிடைக்கும். யார் மேலெல்லாம் கர்த்தருடைய தயவு இருக்கோ நீங்க போய் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே நீர் எனக்கு இது செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் தன்னுடைய கண்களிலே நம்ம போகிற பார்க்கிற எல்லா அதிகாரியுடைய கண்களிலும் என்ன செய்வார்? தயவு கிடைக்க பண்ணுவார். நெகேமியா வாழ்க்கையில் எடுத்துட்டீங்கன்னா, நெகேமியா தேவனுடைய ஆலயம் அந்த அலங்கா இடிக்கப்பட்டிருக்கு கேள்விப்படுகிறார். நான் போய் எப்படியாகிலும் அதை கட்டணுங்கிற துக்கம் வருகிறது. 4 மாதம் உபவாசித்து ஜெபித்து அழுது மன்றாடி ஜெபிக்கிறார். ராஜ சமூகத்துல போய் அவர் பானை பாத்திரக்காரர். அப்ப ராஜா போய் கேட்கிறார். ராஜா கேட்கிற, ஏன் உன் முகம் துக்கமா இருக்கு? உனக்கு ஒரு வியாதி இல்லையே? அப்ப அவன் சொல்றான், என்னுடைய தேசம், என்னுடைய ஜனங்கள் துக்கத்தை அனுபவிக்கிறாங்க, தீங்கு அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அவர் கேட்ட லீவு, எவ்வளவு நாள் லீவு கேட்டாரோ அதெல்லாம் கிடைத்தது. அவர் கேட்ட எல்லா பொருட்களும் கிடைத்தது. அவரோடு கூட ஒரு ராணுவ சேனை அவர்களுக்கு அனுப்பி அவருக்கு வேண்டிய லெட்டர் எல்லாம் கொடுத்து அந்த நெகேமியாவுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ராஜா என்ன பண்ணாருங்க? கொடுத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. காரணம் என்னன்னா, தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியாவின் மேல இருந்தபடினாலே ராஜா கிட்ட கேட்ட எல்லா விண்ணப்பத்துக்கும் ராஜா என்ன கொடுத்தார்? பதில் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய தயவு நமக்கு வரணும் அப்படின்னா நாம் தேவ சமூகத்துல ஓடி வரணும். தேவ சமூகத்துல ஓடி வரணும். நம் சுயநலமா இருக்கக்கூடாது. எப்பவுமே நான் அப்படிங்கிற அந்த சுயநலம் எல்லாம் மாறணும். தேசம், ஜனங்கள் அப்படின்னு தேவ சமூகத்துல ஓடி வருகிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தயவு பாராட்டுகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய நப்தலி கர்த்தருடைய தயவினாலே நிறைந்திருப்பான். நான் போகிற இடத்துல, கேட்கிற இடத்துல எல்லாவற்றிலையும் அதாவது ஆண்டுடைய தயவினாலே, நன்மையினாலே திருப்தி அடைந்திருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 2வது ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். சொல்லுங்களேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். அப்போ ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அதுல என்ன வராதுன்னா வேதனை வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட அவர் வேதனையை
போட்டார் என்று இருக்கு. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த நப்தலி நிறைந்திருப்பான். எபேசியர் 1:3 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஏற்கனவே ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிட்டாருங்க? ஆசீர்வதித்துட்டார். அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நீங்க உபாகம் 28 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றத நல்ல கவனமா கேட்டு அதன்படி நீங்க செய்தீங்கன்னா, பூமியில் உள்ள சகல ஜனங்களில நான் உங்களை மேன்மையாக வைப்பேன். இது ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். எல்லாரையும் காட்டிலும் நீங்க எப்படிதான் இருப்பீங்க? ஆசீர்வாதம். அதாவது மேன்மையாய் வைப்பாராம், உயர்த்தி வைப்பாராம். सब जातियों में मैं तुझे श्रेष्ठ करूंगा அப்படினா எல்லாத்தையும் காட்டிலும் நீங்கள் மேன் மக்களாய் உயர்ந்த ஸ்தானத்திலே இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்படினா என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணுங்க? கீழ்ப்படியாம என்ன வராது? ஆசீர்வாதம் வராது. நம்ம சும்மா ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆனா அதுக்கு ஆண்டவர் நியமத்தை, ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார். என்ன நிபந்தனை என்றால், கீழ்ப்படிந்தால் என்ன உண்டுங்க? ஆசீர்வாதம் தேடி வரும். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கன்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா இருக்கிறது. நீதிமொழிகள் 3:9-10 நம்ம வாசிக்கிறோம். இதிலே உங்களுடைய அதாவது விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், அப்பொழுது உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் என்ன பண்ணுங்க? நிரம்பும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பொருளாலும் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், நாளைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா இன்னொரு ரகசியம், கர்த்தருக்கு நீங்க கொடுத்து பாருங்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் கனப்படுத்துகிறார்களோ கர்த்தருக்கு, அதாவது முதல் பலன், எல்லா விளைவின் முதல் பலன். இன்னைக்கு ஒவ்வொரு சிலதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த வசனத்தின்படி எல்லா விளைவும், உங்களுக்கு வருகிற எல்லா விளைவின் முதல் பலனாலே கர்த்தரை என்ன பண்ணுங்கள்? கனம் பண்ணுங்கள். அப்ப நம்முடைய ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டு ஓடும். ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சோதித்து பாருங்கள் என்று சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, மல்கியா 3:10. நீங்கள் உங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்டிகை சாலையில் கொண்டு வந்து, நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ வென்று அதனால என்ன பண்ணுங்க? சோதித்து பாருங்க. இப்ப ஆண்டவரை வேற எந்த விதத்துல என்ன பண்ணக்கூடாது? சோதித்து பார்க்க கூடாது. ஆனா இந்த காரியத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்? கொடுத்து சோதித்து பார்க்கலாம். கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. அப்ப நப்தலி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே எப்படி இருப்பாங்க? நிறைந்து இருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான். அவருக்கு எந்த விதத்துல என்ன வராதுங்க? குறைவே இல்லாமல் ஆண்டவர் அவனை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். மூன்றாவது என்ன சொல்லி மோசே ஆசீர்வதிக்கிறார்? நீ மேற்றிசையையும் தென் திசையையும் என்ன பண்ணுவாய்? சுதந்தரித்துக் கொள்ளுவாய். அதே நீங்க யோசுவா 19ஆம் அதிகாரத்துல நீங்க வந்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது. 32 பார்க்கிறோம். 6ஆம் சீட்டு நப்தலி புத்திரருக்கு விழுந்தது. அதுல சொல்லப்பட்ட எல்லை 34 அப்புறம் அந்த எல்லை மேற்கே அஸ்னோதாபோருக்கு திரும்பி அங்கே இருந்து உக்கோவுக்கு சென்று தெற்கே செபுலோனையும் மேற்கே ஆசேரையும் சூரியோதய புறத்திலே யோர்தானிலே யூதாவையும் வந்து சேரும். இங்கே தெற்கே மேற்கே என்று சொல்லப்பட்ட எல்லைகளை அவன் சுதந்தரித்தான். அல்லேலூயா. ஏன் அதை சொல்ல வரேன்னா, மோசே சொல்லி ஆசீர்வதிச்சிட்டாரு. மோசே சொல்லி முதல்ல என்ன பண்ணிட்டாரு? நீ மேல் திசையையும் தென் திசையையும் என்ன பண்ணுவாய்? சுதந்தரித்துக் கொள்ளுவாய் என்று மோசே ஆசீர்வதித்தாரு. அவனுக்கு கிடைத்த எல்லையும் கூட அதே போல அந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. மேற்கே அஸ்னோதாபோருக்கு திரும்பி அப்புறம் அங்கே இருந்து உக்கோவுக்கு சென்று, இதெல்லாம் ஊர் பெயர்கள். தெற்கே செபுலோனையும் மேற்கே ஆசேரையும் சூரியோதய புறத்திலே யோர்தானிலே யூதாவையும் வந்து அப்படின்னா அந்த சத்துருக்களுடைய மேற்றிசை தென் திசையை எல்லாம் இந்த நப்தலி என்ன பண்ணிக்கொண்டார்? சொல்லுங்களேன், சுதந்தரித்து
கொண்டார். அல்லேலூயா. மோசே எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே ஆசீர்வாதங்கள் கானான் தேசத்துல போய் அந்த சீட்டு போட்டு 6வது சீட்டு நப்தலிக்கு விழுகிறது. அந்த இடங்களை அவர் என்ன பண்ணி கொண்டார்? சுதந்தரித்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ நாம் சத்துருக்களின் வாசல்களை என்ன பண்ண வேண்டுங்க? சுதந்தரிக்க வேண்டும். 3வது ஆசீர்வாதம், மோசே நப்தலியை பார்த்து சொன்ன காரியம், நீ சத்துருக்களின் வாசல்களை என்ன பண்ணுவாய்? சுதந்தரித்துக் கொள்ளுவாய். மேற்றிசையையும் தென் திசையையும். அதே போல அவங்களுக்கு கிடைத்த எல்லைகளையும் அதே பெயர்கள் அதே வார்த்தையும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை அவர்கள் என்ன பண்ணி கொண்டார்கள்? சுதந்தரித்துக் கொண்டார்கள். வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகன் பலி செலுத்த போய் பலிக்கு பதிலாக ஆண்டவர் அங்க ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் இல்லைங்களா? அந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, இது யார் செய்வா? யோசித்து பாருங்க. உங்ககிட்ட என்கிட்ட வந்து உனக்கு ரொம்ப நேசிக்கிறத நீ பலி செலுத்துன்னு சொன்னா நம்ம செய்வோமா? சொல்லுங்களேன், செய்வோமா? செய்ய மாட்டோம். ஆனா ஆபிரகாம் தன் மனைவி கிட்ட கூட அந்த வார்த்தையை சொல்லலையாம். ஏனென்றால் அவங்க மனைவி, அந்த அம்மா விடுவாங்களா? தன்னுடைய பிள்ளை 100 வயதுல தவம் இருந்து காத்திருந்து எதிர்பார்த்திருந்து அதற்கு பல வழிகள் எல்லாம் தேடி எப்படி ஆகிலும் எனக்கு மடியில குழந்தை வேணுமே சொல்லி இத்தனை ஆண்டுகள் 25 ஆண்டுகள் காத்திருந்து பெற்றெடுத்த அந்த ஒரே ஒரு பிள்ளையை யாராவது கொடுப்பார்களா? ஆனா பாருங்க, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் சொன்னதை உடனே செய்ய போயிட்டாரு. உடனே என்ன பண்ண போயிட்டாருங்க? செய்ய போயிட்டார். மனைவிட்ட சொன்னா மனைவி அம்மா விடமாட்டாங்க. சொல்லாம காலையில எழுந்தார், வேண்டிகளை எடுத்தார், 2 வேலைக்காரர்களை எடுத்தார், கரெக்டா ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போனார், பலி செலுத்த அந்த இடத்துல அந்த இது பலி பீடத்தை கட்டி விறகுகளை அடுக்கி கை காலை கட்டி வைக்கும் போது ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரா இல்ல ஈசாக்கு கீழ்ப்படிந்தாரான்னு சொல்லி பெரிய பட்டிமன்றமே நடத்தலாம். ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரா இல்ல ஈசாக்கு கீழ்ப்படிந்தாரா? ஈசாக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. அப்ப ஒரு வாலிப பையனா, ஒரு 18-20 வயது இருக்கலாம், படுக்க வைத்து கையை ஓங்கும் போது ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளை மேல் உன் கையை. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலதான் ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதத்தை மறுபடியும் உறுதிப்படுத்தி சொல்றாரு, நீ என் வார்த்தைக்கு என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் தேவனுக்கு பயந்தவன் என்று அறிந்து கொண்டேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் கடற்கரை மணலை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை என்ன பண்ணுவார்கள்? சொல்லுங்களேன், சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அப்படின்னா சத்துருக்கள் என்னென்னலாம் சேர்த்து வச்சிருக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும், சொல்லுங்களேன், நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நப்தலிக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்ட சம்பவம் என்னன்னா, ரெபெக்காள் எலியேசர் வந்து பெண் பார்க்க வருகிறார் ஆபிரகாம் உடைய மகன் ஈசாக்குக்காக. ஆபிரகாம் சொல்லிடுவாரு, நீ என் பையனை கூட்டிட்டு போகாத, நீயே போ, என் தேசத்துக்கு போ, ஆனா நீ என்ன கொண்டு வா? பெண்ணை கொண்டு வாப்பா. அவன் கேட்கறான், பெண்ணு வரலின்னா நான் என்ன பண்றேன்? எப்படி என்ன நம்பி வருவா? வரலினா என்ன பண்றதுன்னா, அதுக்கு பரவாயில்ல, அது ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், அதற்கு வரலினா பரவாயில்ல, நீ போய் என்ன பண்ணணும்? என் மகனுக்கு பெண் பார்த்துட்டு வரணும். அதே போல இவர் ஜெபிச்சுட்டு போறாரு. ஒரு கிணற்றண்டையில நின்று ஜெபிக்கிறார், ஆண்டவரே, என் எஜமானுடைய மகனுக்கு நான் என்ன பெண் பார்க்க வந்திருக்கிறேன், எந்த பெண்ணிடத்துல நான் வந்து எனக்கு குடிக்க தண்ணி கொடுன்னு கேட்கிறேனோ அந்த பெண் எனக்கும் கொடுத்து என்னுடைய ஒட்டகங்களுக்கும் யார் தண்ணீர் வார்க்கிறாளோ அவள் தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு மனைவி ஆவாள் என்று ஒரு குட்டி ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போய் அதே கிணற்றண்டையில நிற்கிறார். அப்படியே ரெபெக்காள் வருகிறார். ரெபெக்காள் வந்து தண்ணி முதல்ல வருகிறாள். அவள் ரொம்ப அழகுள்ள ஒரு பெண்ணு, நல்ல ஒரு ரூபவதி, ஒரு கன்னி பெண், கன்னிகையா இருக்கிறாள், ரொம்ப அழகுள்ள ஒரு பெண்ணா இருக்கிறாள். எலியேசர் கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி வா. நீ யாராவது இந்த ரகசியம் முதல்லயே சொல்லிட்டாங்களான்னு யோசிப்பேன் நான். இந்த வசனத்தை படிக்கும் போது யாராவது போய் ரெபெக்காள் கிட்ட நீ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா உனக்கு இப்படி எல்லாம் ஆசீர்வாதம் வரும்னு யாராவது ரகசியம் சொல்லி கொடுத்துட்டார்களோ என்று நான் நினைப்பேன். ஆனா அவள் பாருங்க, அவங்க எப்படி ஜெபித்தாலோ அதே போல எலியேசருக்கு தண்ணி கொடுக்கிறா. எலியேசர் கூட வந்த 10 ஒட்டகங்கள், ஒரு ஒட்டகம் 40ன்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 400 குடமாவது இறங்கி ஏறணும். சும்மா தண்ணி மேல எடுத்து கொடுக்கறது இல்லைங்க, ஒரு கிணற்று அண்டையில உள்ள இறங்கி
மேல எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 400 குடத்துக்கு மேல அவள் என்ன பண்றா, ஒரு யாரோ ஒரு அந்நியன் தனக்கு இப்படியெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு அவள் நினைக்கவே இல்லை. அவள் அந்த காரியத்தை இறங்கி முன் வந்து உற்சாகமாய் அவள் வந்து செய்தபடியினால அவளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அவளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, உன் சத்துருக்கள், உன்னுடைய பிள்ளைகள் உன் சத்துருக்களின் வாசல்களை என்ன பண்ணுவார்கள். அப்ப யாருக்கு ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார், யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னா, எதிர்பார்க்காம கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிறாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா ஏன், எப்படி, எதுக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க, நீங்க சொன்ன உடனே நாங்க செய்யணுமா கேட்கறாங்களா இல்லையா, நீங்க சொன்னா நாங்க அதை செஞ்சிடணுமா அப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு எவ்வளவு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அந்த பெண்ணு பாருங்க, தெரியவே தெரியாது என்ன ஆக போகிறோம்னு, ஆனா அந்த மனமுவந்து உற்சாகமாய் கீழ்ப்படிந்து செய்கிறத தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவர்கள் தான் ஆண்டவருடைய மனவாட்டியாய் மாற முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த சபையில இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த ரெபேக்காளை போல உபசரிக்கிறதுலயும் ரெபேக்காளை போல முன் வந்து முறுமுறுப்பு இல்லாமல் கீழ்ப்படுகிறதை தேவன் சபையில எதிர்பார்க்கிறார். யார் அதை செய்கிறாங்களோ அவர்களைத்தான், எப்படி ஈசாக்குக்கு மனைவி ஆக்குனது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாய் வரப்போகிறார். அப்ப அவருக்கு மனைவாட்டியா இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கணும், இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கணும். இன்னைக்கு எது சொன்னாலும் என்ன பண்ணுவாங்கன்னா முரண்டு பிடிப்பாங்க. என்ன பிடிப்பாங்க, முரண்டு பிடிப்பாங்க. நீங்க சொல்லி நாங்க செய்யணுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க, பல கேள்விகளை. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போவார்கள். அப்ப அந்த ரெபேக்காட்டிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள காரியம்னா கீழ்ப்படிதல். அல்லேலூயா. உபசரிக்கிறது. குணசாலியான ஒரு பெண்ணாக இருந்தபடினாலதான் ஆண்டவர் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார் என்ற அந்த ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த 2 இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப 3 ஆசீர்வாதங்களை சொன்னேன். 1, நப்தலி எதனால திருப்தி அடைந்திருப்பாங்க, கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து. போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு தயவு கிடைக்கும், போற இடத்துல எல்லாம் தயவு கிடைக்கும். அதிகாரிகள் இடத்துல இருந்து தயவு, பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு தயவு. பெரிய எதிரான பெரிய சக்திகள் எழும்பினாலுமே அங்க தயவு காட்டுகிற மனிதனை ஆண்டவர் எழுப்புவார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்து இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷத்தினாலே பாதுகாப்பு, இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பார். ஏற்ற காலத்திலே தேவன் தன்னுடைய மழையை பெய்ய பண்ணுவார். இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். உனக்கு விரோதமாய் ஒருவன் வந்தா அவன் 7 வழியாய் போவான்ங்கிறது இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். உபாகம் 28:1-14 வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் தலையிலே வந்து உங்கள் மேல பலிக்கும். அல்லேலூயா. 3வது ஆசீர்வாதம், எதிரிகளுடைய சத்துருக்களுடைய வாசல்களை, சத்துருக்கள் வாசல் மேற்றிசையையும் தென் திசையையும் நீ என்ன பண்ணுவாய், சுதந்தரித்துக் கொள்ளுவாய். அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுவீர்கள், சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. ஆனா இந்த 3 காரியங்கள், ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும்னா நப்தலி கிட்ட இருந்த 3 குணங்களை நம்ம பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. நப்தலியுடைய குணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நப்தலி எப்பொழுதுமே போர் முனையிலே முன்னணியிலே நிற்கிறவர்கள். நப்தலி யாருங்க, ஒரு போர், ஒரு யுத்தம், ஒரு சண்டை அப்படின்னா அவங்க வந்து ஐயோ என்ன ஆகுமோ, நம்ம குடும்பம் என்ன ஆகுமோ, என் பிள்ளை என்ன ஆகுமோ, ஏதாவது பிரச்சனை வருமா, நான் ஏன் முன்னாடி போகணும், வேற யாரா பார்த்துட்டு, அப்படி இல்லை. யுத்தம் வந்தாலே யார் முன்னாடி நிற்பாங்க, நப்தலி இருப்பார்கள். அல்லேலூயா. அதான் நம்ம நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் 18 வசனம் சொல்லுகிறது, செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்க ஜனங்கள் என்ன ஆகப்படணுங்க, பாதுகாக்கப்படணும். அவர்களை தாண்டிதான் மற்றவர்கள் தாக்கப்படுவார்கள். அப்படின்னா இவங்க போய் முன்னணியிலே நின்று தன்னுடைய உயிரை கூட அவர்கள் என்ன பண்ண மாட்டார்கள்,
பொருட்படுத்த மாட்டார்கள். தன்னுடைய உயிரை எண்ணாமல் யுத்த களத்திலே நிற்கிறவர்கள், மறைத்தாலும் பரவாயில்ல என்று யுத்த களத்தில நிற்கிறவர்கள் தான் இந்த நப்தலி கூட்டத்தார், நப்தலி கோத்திரத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் நப்தலி போல நானும் இருக்க விரும்புகிறேன். நீங்க எந்த பிரயருக்கு கூப்பிட்டாலும் நான் வருவேன், எந்த பிரயர்ல கூப்பிட்டாலும் வருவேன், வந்து முன்னணியில நிற்பேன் அப்படி சொல்றவங்க தாங்க நப்தலி. இங்க வந்து ஒரு யுத்தம் நடக்குது, தெபோராள் யுத்தம் பண்ணுகிறாள். அந்த பாராக்கும் நப்தலி கோத்திரத்தை சார்ந்தவர். நீங்க பாத்தீங்கன்னா 6வது வசனம், 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கும் அபினோஹாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து. அப்படின்னா அந்த பாராக் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? நப்தலி கோத்திரத்தை சார்ந்தவர். அப்ப பாராக் வந்து ஒரு சேனை அதிபதி, ஒரு பெரிய யுத்த வீரன். ஆனா அவரே பயந்துட்டாரு. அவரே என்ன பண்ணிட்டாருங்க, ஒரு சேனாதிபதியை பயந்து தெபோராளை பார்த்து சொல்கிறார், நீ யுத்தத்துக்கு வந்தாதான் நான் வருவேன், நீ யுத்தத்துக்கு வரலன்னா என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன், யுத்தத்துக்கு போக மாட்டேன். முதல் யுத்தத்துக்கு போன ஒரு பெண்மணி தெபோரா. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி யார் யுத்தத்துக்கு போனதே இல்லை. அந்த காலத்துல பெண்கள் முன்னாடியே வரமாட்டாங்க. அப்படி அந்த காலத்திலே வசனம் போட்டிருக்குது. 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அக்காலத்திலே எந்த காலத்துலங்க? அக்காலம் என்னென்ன, பழைய காலம், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல பெண்களே எங்க வரமாட்டாங்க, அவங்க வேலை சாப்பாடு செய்யணும், வீட்டுக்குள்ள இருக்கணும், வேண்டியதை செய்யணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், இதுதான் வேலை. ஆனா அந்த அக்காலத்திலேயே இருந்த தெபோராள் யுத்தத்துக்காக எழும்பி முன்னாடி வந்தா. அப்ப அங்க ஜெயம் சொல்றா, நான் வர்றேன், ஆனா இந்த ஜெயம் யாருக்கு தான் கிடைக்கும்? ஒரு பெண்ணுக்கு தான் கிடைக்கும் என்று சொன்னால், யுத்தத்துக்கு போகும்போது எல்லா கோத்திரத்தாரையும் கூப்பிடுறாங்க. எல்லா கோத்திரத்தார் வரும்போது ஒவ்வொரு கோத்திரத்தார் சாக்கு போக்கு சொன்னாங்க. சிலர் நான் வேலையில இருக்கணும், சிலர் கப்பல் இதுல இருந்தாங்க, சிலர் வந்து மாட்டு தொழுவத்துல இருந்தாங்க. ஆனா ஒரு சில கோத்திரத்தார் எங்க நின்னாங்க அப்படின்னா, யுத்த காலத்திலே முன்னணியிலே நின்று தன் ஜீவனை பாராமல் நின்று அந்த யுத்தத்திலே ஜெயம் எடுத்தார்கள். அவர்களுக்காக கர்த்தரே எழும்பி ஜெயம் கொடுத்தார். கர்த்தர் முன்னணியிலே போனார். அல்லேலூயா. நீங்க முன்னாடி எழும்புனீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் போயிருப்பார்னு அர்த்தம். அதை நீங்க தனியா யுத்தம் செய்யல, உங்களுக்கு முன்னாடி அங்க தெபோராள் சொல்ற வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் உனக்கு முன்னாடி போகவில்லையா, புறப்படவில்லையா, நீ இன்னும் ஏன் அமைதியா இருக்கிற, எழும்பு புறப்படு என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம யுத்தத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி யார் வந்துடுறாருங்க? கர்த்தர் வருகிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு போய் நின்னா போதும், நீங்க போய் நின்னா போதும். அப்படி ஒரு பாரத்தோடு இருக்கிறவர்கள் தான் நப்தலி கூட்டத்தார், கோத்திரத்தார். எஸ்தர் சொன்னது போல, நான் செத்தாலும் அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறவர்கள். பவுல் தன் பிராணனையும் அருமையா எண்ணாதவர்கள். அதனாலதான் நம்முடைய சுயநலம் என்பது என்ன ஆகணுங்க? நான் சாகணும். சொல்லுங்களேன், நான் சாகணும். நான் உள்ள இருக்கிற நான் என்ற அந்த சுயநலம் என்ன ஆகணுங்க? சாகணும். அதனால எஸ்தர் சொன்னா, நான் செத்தாலும் சாகிறேன் என்றால். ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்லையே, சுடலைங்களா? அது போல தேவனுக்காக தேவ சமூகத்திலே வந்து நிற்கிறவர்கள், நம்ம முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற இடம் தான் யுத்த களம். அல்ல, எங்கெங்கெல்லாம் நீங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க வருகிறீர்களோ அது என்ன களங்க? யுத்த களம். அப்ப நீங்க ஜெபம் சொன்னா நீங்க என்ன பண்ணணுங்க? முன்னணியில நிற்கணும். அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் நடக்குது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல கிதியோன் யுத்தம் செய்கிறார். கிதியோன் எந்த கோத்திரத்தார்? மனாசே கோத்திரம். கிதியோன் எந்த கோத்திரம்? மனாசே கோத்திரம். மனாசே கோத்திரத்துல இருக்கிற கிதியோன் பயந்து கொண்டு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவருக்கு வந்து பயம் வருகிறது. அவரும் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 32,000 பேர் அந்த யுத்தத்துக்கு வர்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், பயமும் திகிலும் இருக்கிறவங்களே அனுப்பிடும் சொல்லும் போது 22,000 பேர் போயிடுறாங்க. மீதி 10,000 பேர் இருக்கிறாங்க. அந்த 10,000 பேர்ல ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஒரு சோதனை வைக்கிறேன். யாரெல்லாம் தண்ணிய அள்ளி குடிக்கிறாங்களோ அவர்களை நீ என்ன பண்ண, தனியா பிரிக்கிறாரு. அப்ப யாரெல்லாம் தண்ணி வாய் முன்னாடி வச்சு தண்ணிய குடிக்கிறாங்களோ அவர்களை பிரிங்கிறாரு. அந்த 10,000 பேர்ல தண்ணியை எடுத்து கையில நக்கி குடித்தவர்கள் 300 பேர்.
அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த 300 பேரை வச்சு நான் மீதியானியரை என்ன பண்ணுவேன், ஜெயிக்க போகிறேன், மற்றவங்களை எல்லாம் அனுப்புங்கிறாரு. அந்த 10,000 மீதி போயிடுறாங்க. வெறும் 300 பேரை வச்சு கிதியோன் யுத்தம் செய்கிறார். அந்த யுத்தத்துல பெரிய வெற்றி கிடைக்கிறது. யுத்தத்துல என்ன கிடைக்கிறதுங்க, ஆண்டவர் எத்தனை பேரை வச்சு ஜெயம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க, வெறும் 300 பேர். சொல்லுங்க, 300 பேர் வச்சு யுத்தம் நடந்துட்டு இருக்குது. ஆனா அந்த நப்தலி அப்பவும் சும்மா இருக்கல, அவர்கள் போனார்கள். பாருங்க, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது அதை மேல பார்க்கும்போது 22, 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மற்றும் தாபாத்துக்கு சமீபமான ஆபேல் மெகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷருமாய் இஸ்ரவேலர் கூடி வந்து மீதியானரை பின்தொடர்ந்தார்கள். அப்ப யாரு வந்து யுத்தம் செய்யறாங்க, சொல்லுங்க, நப்தலி மனுஷர் வந்து யுத்தம் செய்யறாங்க. அவங்க வந்து அழைக்கப்படவே இல்லை. இங்க பார்க்கும்போது இங்கெல்லாம் வாங்கன்னு என்ன பண்ணலைங்க, அழைக்க ஒருவேளை வந்துட்டு போயிருந்திருக்கலாம். அந்த 10,000 பேர் 22,000 பேர்ல இருந்திருக்கலாம். ஆனா அவர்கள், ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த 300 பேரை நான் ஜெயத்தை கொடுப்பேன். ஆனா அவர்களும் என்ன பண்றாங்க, அவங்க துரத்தப்படும் போது இவர்களும் அவர்களோடு கூட இணைந்து கொண்டு என்ன பண்றாங்க, மீதியானியரை பின்தொடர்ந்தார்கள். அல்லேலூயா. அப்படின்னா அவங்க யுத்தம்னால எங்க நிற்பாங்க, முன்னாடியில நிற்பாங்க. நீங்க எங்களை கூப்பிடுறீங்களோ இல்லையோ, நடத்துறவங்க யார் மேல வெற்றி கிடைக்குதோ இல்லையோ, நடத்துறவர் எந்த கோத்திரமா கூட இருக்கலாம். பாராக்கு வந்து நப்தலி கோத்திரம், கிதியோன் வந்து மனாசே கோத்திரம். நடத்துறவர் யார் மேல இருக்கலாம், யாருக்கு பெயர் இவங்கதான் ஜெயிச்சாங்கன்னு பெயர் கூட வரலாம். ஆனா நாங்க வந்து யுத்தத்துல நிற்போம். அல்லேலூயா. இதுதான் நப்தலி கோத்திரம். அல்லேலூயா. அப்ப யாரு எப்படி எந்த இது நடத்துறவங்க கூப்பிட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் இணைந்து தேவ சமூகத்துல கூடி வருகிறது தான் யுத்த களத்திலே நிற்கிற நப்தலி கோத்திரத்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நப்தலி கோத்திரமா இருக்கும்படி தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும் என்று சொல்லி நாம் சுயநலமா என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. ஓடி வரணும். முன்னால் முடிந்த அளவுக்கு நான் வந்து ஜெபிக்க, எனக்கு இப்ப ஏதாவது நான் யாராவது என்னை பாராட்டணும், இல்லாட்டி இந்த பேர் எனக்கு வரணும், நான் வந்து செய்தேன் என்னை பத்தி சொல்லணும், அப்படியெல்லாம் இல்லை. ஜனங்கள் பாதுகாக்கப்படணும். என் ஜனங்கள் என்ன பண்ணப்படணுங்க, பாதுகாக்கப்படணும். அதற்காக நான் என்ன பண்ணுவேன், ஓடி வருவேன் என்று சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டும், முன்னாடி வந்து ஜெபிக்கிறவர்கள் தான் நப்தலி கோத்திரத்தார். அல்லேலூயா. இரண்டாவது அவர்களை குறித்து சொல்லப்பட்ட குணம் என்னன்னா, யாக்கோபு அவர்களை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 21வது வசனம், நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். சொல்லுங்க, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பெண்மான், விடுதலை பெற்ற பெண்மான்னா ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற ஒரு மான் அல்ல. அந்த மான் வந்து எப்பவுமே வேகமாய் ஓடக்கூடியது, ஒரு சாதுவான ஒரு மிருகம், ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய மிருகம் அது அல்ல. கட்டப்பட்டு இருக்கல, ஒரு கூண்டுக்குள்ளேயே இருக்கல, விடுதலை பெற்ற பெண்மானாக ஆண்டவர் நப்தலியை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இது எதை காட்டுகிறதுனா, நம்ம அதாவது எந்த ஒரு காரியமோ நம்மளை கட்டி வைக்க முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டுங்க, விடுதலை உண்டு. அப்ப ஆண்டவர் நம்மளை விடுவித்து இருக்கிறார். இன்னும் ஒரு சின்ன பிரச்சனைக்குள்ளேயே நம்ம வந்து அடைப்பட்டு கொண்டு, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எனக்கு என்னுடைய துக்கம் பெருசு, என் வீட்டுல பிரச்சனை, என் கணவர்னால பிரச்சனை, என் பிள்ளைகளால பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தை அதுக்குள்ளேயே நம்ம போட்டு கட்டப்பட்டு அதுக்குள்ளேயே நம்ம அடங்கி இருக்காதபடிக்கு தேவன் எங்களை என்ன பண்ணி இருக்கிறாருங்க, விடுவித்து இருக்கிறார். அல்லேலூயா. விடுதலை கொடுத்து இருக்கிறார். நான் சத்தியத்தை அறிவேன், சத்தியம் என்னை விடுதலை ஆக்கும். இப்போ ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அந்த கஷ்டத்துல இருந்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்க
வேண்டாம். இனி நம்ம கட்டுண்டு உள்ளவர்கள் அல்ல, விடுதலை ஆக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் மாற்றி இருக்கிறார். அந்த பெண் மான் என்று சொல்லி நீங்க பார்க்கும்போது அந்த மான் ரொம்ப ஒரு சாதுவான ஒரு மிருகமா. அந்த மான் ரொம்ப ஸ்பீடா என்ன பண்ணுங்க, ஓடக்கூடியது. அதோடைய கால்கள் ரொம்ப ஒல்லியா தான் இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும், குச்சி போல இருக்கும். ஆனா அதோடைய ஓட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணவே முடியாது, அதுக்கு சமானமா நம்மளால ஓட முடியாது. எவ்வளவு பெரிய மிருகம் வந்தாலும் ஒன்னாக ஒரு சிலது அகப்படும். ஆனா அது எவ்வளவு தன்னை உயிரை காப்பாற்றி கொள்ளுமோ அந்த அளவுக்கு அந்த மானானது ஓடுகிறதாக இருக்கிறது. கால்ல அவ்வளவு பலன் இருக்குதான் அந்த மான் கால்ல. என்ன பண்ணுங்க, பலன். அதனாலதான் சங்கீதம் 18:35 வாசிக்கிறோம். வாசிங்க சங்கீதம் 18:33. அவரின் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி, மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். ஆண்டவர் நம்மளை உயர்ந்த ஸ்தலங்களிலே கொண்டு போய் என்ன பண்ணுகிறார், நிறுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இன்னும் கீழான இடத்திலேயே நான் இருக்க மாட்டேன். கீழான நிலைமையிலே ஆண்டவர் என்னை வைக்க மாட்டார். நான் யாரை போல மாறுவேன் சொல்லுங்களேன், விடுதலை பெற்ற பெண்மான். அப்படின்னா உயர்ந்த ஸ்தலங்களிலே ஆண்டவர் நம்முடைய கால்களை உயர்த்தி நிறுத்துகிறார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார். நீங்க என்ன பண்ணணும்னா, மான்களுடைய இன்னொரு குணம் என்னன்னா, மான்கள் நீரோடைக்காக கதறும். மான்களுடைய குணம் என்னன்னா, நீரோட அந்த வெயில் காலத்துல ஓடி 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 அது பெருந்த தாகத்தினால என்ன பண்ணும், தூரத்துல பார்த்தா தண்ணி இருக்கிறது போல இருக்கும், ஆனா என்ன தெரியாது, தண்ணி இருக்காது அங்க. அப்ப அது அவ்வளவு ஓடி போய் பார்க்குமா தண்ணி அங்க, மறுபடியும் தூரத்துல பார்த்தா என்ன தெரியுங்க, அந்த தண்ணிக்காக தாகத்திற்காக ஒரு கதறுகிற ஒரு மிருகம் தான் மான். இப்ப தாவீது சொல்கிறார், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனுக்காக வாஞ்சித்து கதறுகிறது. தேவ சமூகத்துல ஓடி வர இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். எப்படி இருக்கணுங்க, ஆண்டவர் சமூகத்தை நான் எப்ப தரிசிப்பேன், எப்ப நான் ஓடி வருவேன், எப்ப நான் வேதத்தை நான் வாசிப்பேன், எப்ப எனக்கு நேரம் கிடைக்கும், எப்ப நான் முழங்கால் படி இடுவேன் அப்படிங்கிற ஒரு தாகம் வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கணும். சொல்லுங்களேன் அல்லேலூயா. அந்த தாகம் உங்களுக்குள்ள வரும்போது அப்ப எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு விரோதமா வந்தாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க கலங்க மாட்டீங்க. சொல்லுங்களேன், நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கலங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் திகைக்கிறாய், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். எப்ப எல்லாரும் நம்மளை ஏளனம் பண்ணும்போது, எல்லாரும் உங்களை பரியாசம் பண்ணும்போது, உங்களை சுற்றி போராட்டங்கள் இருக்கும்போது நீங்கள் ஒருபோது கலங்க மாட்டீங்க. ஏன் என்றால் உங்களுடைய தாகம் எல்லாம் யார் மேல இருக்குதுங்க, என் தேவன் மேல. அந்த கதறுதல் நமக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சும்மா விட்டுருவாரா சொல்லுங்களேன். எங்க போனாலும் தயவு கிடைக்க பண்ணுவாரா இல்லைங்களா, தயவு கிடைக்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப அந்த மான்களை போல கதறுகிறவர்களாய் நேரத்தை எப்படி நான் எடுப்பேன். ஒரு வேலை, ஒரு வீட்டு வேலை செய்வீங்கன்னு வைங்களேன், நீங்க செஞ்சா ஃபுல் டேவும் செய்யலாம், செஞ்சா இன்னும் ஒரு 4 மணி நேரம் ஆர்டர் கொடுத்தாலும் அதை சேர்த்து நம்ம என்ன பண்ணலாங்க, செஞ்சுட்டே இருப்போம். ஆனா அந்த வேலைகளை எவ்வளவு சீக்கிரம் முடித்துட்டு நான் உட்காருவேங்கிற ஒரு 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 என்ன சொல்ற வாஞ்சை, கதறுதல் உள்ள இருக்க ஒரு கதறுதல் சத்தம் வந்துட்டே இருக்கணும். நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வேதத்தை முழங்கால் படிட்டு வாசிக்கலாமா, இல்ல ஒரு 1/2 மணி நேரம் நான் ஜெபிக்கலாமா, கர்த்தரை ஆராதிக்கலாமா அப்படிங்கிற ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணிட்டே இருக்கணுங்க, வந்துகிட்டே இருக்கணும். அதனாலதான் சொல்லுகிறார், மான்கள் நீரோடை காண வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா தேவனுடைய அவரை காண வாஞ்சிக்கிறது, வாஞ்சித்து கதறுகிறதாம், வாஞ்சித்து கதறுகிறது. அப்புறம் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 29:9 சங்கீதம் 29:9 மான்களை பற்றி, கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை, அதாவது
அந்த கர்ப்பம் குழந்தை பிறக்கும் பார்த்தீங்களா, குட்டி போட பார்த்தீங்களா, அந்த ஆண்டருடைய சத்தம் கேட்கும் போது அந்த பெண் மான்கள் என்ன பண்ணுமா, குட்டி போடுமா. என்ன பண்ணுங்க, பெண்மான் என்ன படும். அப்ப அதுக்கு எது தேவைப்படுகிறது, கர்த்தருடைய சத்தம். சொல்லுங்களேன், கர்த்தருடைய சத்தம் பெண் மானுங்களை ஈனும்படி செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குட்டி போட செய்யும், குட்டி போட. அப்ப எது நமக்குள்ள வரணும்னா கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய. அப்ப தேவ சமூகத்துல யார் வேதத்தை முழங்கால் படிட்டு வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய சத்தம் வரும். அவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்று எடுப்பார்கள். ஏன் நம்ம இன்னும் பெருகல, இன்னும் நம்ம வளரலன்னா, இன்னும் வேதத்தை அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலைங்க, வாசித்து ஆண்டுடைய சத்தத்தை கேட்கல, ஆண்டுடைய சத்தத்தை என்ன பண்ணலைங்க. அப்ப கர்த்தருடைய சத்தம் வரும்போது அந்த டெலிவரி நேரத்துல, அந்த குட்டி போடுகிற நேரத்துல அதுக்குள்ள ஒரு பலன் வருமா. அதுக்குள்ள என்ன வருங்க, அது ஒரு சாதுவான மிருகம் தானே. அப்ப அதுக்கு கஷ்டப்பட்டு தானே அது குட்டி போடும். அப்ப அந்த கர்த்தருடைய சத்தம் பெண்மானுகளை ஈனும்படி செய்யும். அப்ப அந்த குழந்தை பெற்றெடுக்கிற அந்த வலி வரும்போது அது நமக்கு தான் தெரியும், அதுக்கு வாயில சொல்றது இல்லை அதுக்கு. ஆனா பலனை கொடுக்கிறது கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம். அந்த சத்தத்தை நம்ம என்ன பண்ண வேண்டுங்க, ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் செய்யும் போது நாமும் ஆவிக்குரிய விதத்திலே நம்ம என்ன பண்ணுவோங்க, பிள்ளைகளை பெற்று எடுப்போம். ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரிய பெற்றவராய் மாறணும். ஒவ்வொருத்தரும் சுவிசேஷம் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் நம்ம புதிய ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வரணும். இல்லாவிட்டால் நம்மளும் எதை போல இருப்போம் தெரியுங்களா, அதாவது குழந்தை இல்லாதவர்களை போலதான். ஆவிக்குரிய விதத்தில் நமக்கு என்ன இல்லைங்க, இன்னும் குழந்தை இல்லை, இன்னும் நம்ம கர்ப்பமே ஆகல, ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தலைன்னா நம்ம என்னவே ஆகலைங்க, கர்ப்பம் தரிக்கல, ஆண்டு சமூகத்துல உட்காரல, இன்னும் ஆத்மா பாரமே நமக்குள்ள. ஆனா அப்படிப்பட்ட தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க தேவ சமூகத்திலே ஓடி வரணும், ஜெபிக்கணும். தேசத்துக்காக, ஜனங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணுங்க, ஜெபித்து சுவிசேஷத்தை அறிவித்து நீங்க செய்து பாருங்க. உங்க மூலமா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஆண்டவரை அறிவார்கள். நீங்க அதற்காக என்ன பண்ணணுங்க, எழும்பணும். என்ன பண்ணணுங்க, நீங்க தான் நேரத்தை ஒதுக்கணும், இல்லாட்டி நேரம் போயிட்டு தான் இருக்கும். நீங்க தான் டைமை எடுக்கணும், இல்லாட்டி டைம் சொல்லுங்களேன் ஓடிட்டு தான் இருக்கணும். நீங்க தான் நேரத்தை இழுத்து பிடிக்கணும். நேரத்தை என்ன பண்ணணுங்க, இழுத்து பிடிச்சு தேவ சமூகத்துல உட்காரணும். மூன்றாவது ஆசீர்வாதத்தை சொல்லி, மூன்றாவது குணத்தை சொல்லி முடிக்கிறேன். யாக்கோபு சொல்லி ஆசீர்வதிக்கும் போது, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். அது எதை காட்டுகிறதுனா, இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து செய்த முதல் இடமே ஊழியமே எங்க அப்படின்னா, கலிலேயா, யோர்தான், அப்புறம் கப்பர்நகூம். எங்கங்க, கப்பர்நகூம், கலிலேயா, யோர்தான். இதை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். யோசுவா 19ஆம் அதிகாரம். சீக்கிரம் அந்த இடத்துக்கு வாங்க. யோசுவா 19ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தைகள், அந்த இடம் பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறது. நப்தலி புத்திரர்கள் கிடைத்த வம்சங்களின் எல்லை கடைசியில பார்த்தீங்கன்னா யோர்தானில் போய் முடியும். என்ன போட்டிருக்குங்க, அப்புறம் ஒரு அடைக்கல பட்டணம் கிடைக்கிறது. 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலிலேயாவில் உள்ள கேதேஸ். அப்ப நப்தலியில இருக்கிறதா என்ன ஊருங்க, கலிலேயா. அவருக்கு கிடைத்த பங்குல அந்த கோத்திற்கு கிடைத்தப்பட்ட ஊர் தான் அந்த கலிலேயாங்கிறது, யோர்தான் என்பது. அப்புறம் அந்த கப்பர்நகூம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நாசிரத்தை விட்டு செபுலோன் நப்தலி நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வாசம் பண்ணினார். அப்ப நப்தலி நாடுகளுடைய எல்லை தான் என்னங்க, கப்பர்நகூம். அப்புறம் கலிலேயா, யோர்தான் கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதிகள் கலிலேயா. அப்ப இதெல்லாம் யாருடைய கோத்திரத்துக்கு சேர்ந்ததுங்க, நப்தலிக்கு கோத்திரம். அப்ப நப்தலியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஊழியத்தை அவர் பேசின வார்த்தைகள் கிருபையுள்ள வசனங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா லூக்கா 4ஆம் அதிகாரம்
லூக்கா 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அல்லேலூயா. அப்ப அவர் வாயிலிருந்து புறப்பட்டது எப்படிப்பட்ட வார்த்தைங்க? கிருபையுள்ள வார்த்தை. என்ன வார்த்தைங்க? தயவுள்ள வார்த்தை. சொல்லுங்களேன், தயவுள்ள வார்த்தை. சொல்லுங்க, கிருபையுள்ள வார்த்தை, அன்பான வார்த்தை, ஆறுதலான வார்த்தை, கட்டி எழுப்புற வார்த்தை, ஆறுதல் படுத்துகிற சுகம் கொடுக்கிற வார்த்தை. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து போற இடத்துல எல்லாம் செய்தார். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைய, அந்த பிரசங்கத்தை கேட்டு சின்ன பையன் கூட சாப்பாட்டா மறந்துட்டான். சின்ன பையன் கூட என்னத மறந்தாங்க? பசி எடுக்கல. 5 அப்ப 2 மீனை 3 நாள் வரைக்கும் அவன் என்ன பண்ணிருந்தான்? வச்சிருந்தான். அப்ப அவர் புறப்பட்ட வார்த்தை ஆறுதலான வார்த்தை, நல்ல, அதாவது மனசை உற்சாகப்படுத்துற வார்த்தை, கிருபையுள்ள வார்த்தை, தயவுள்ள வார்த்தை இருந்தனால ஜனங்கள் ஆறுதல் அடைந்தார்கள். ஜனங்களுடைய இருதயத்துல காயங்கள் கட்டப்பட்டது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். வியாதிகளை சுகமாக்கினார், நோய்களை குணமாக்கினார், பிசாசின்படி இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் சுகமாக்கினார். இதெல்லாம் ஆரம்பித்தது எங்க அப்படின்னா, கலிலேயா இருக்கிற நப்தலில் இருக்கிற கலிலேயா, நப்தலில் இருக்கிற யோர்தான், நப்தலில் இருக்கிற கப்பர் நகம். இதெல்லாம் நப்தலி தேசத்தை தான் ஆண்டவர் ஊழியத்தையே என்ன பண்ணாருங்க? ஆரம்பித்தார். மீன் பிடிக்க கலிலேயா கடலுக்கு மீன் பிடிக்க போனார். அங்க பேதுரு யாக்கோபு மீன் பிடித்துட்டு இருந்தாங்க. நீ வா, உன்னை மனுஷர்களை பிடிக்க உன்னை வான்னு சொன்னார். அப்ப அவங்க எந்த கோத்திரத்தாரா இருப்பாங்க? நப்தலியா இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அப்புறம் யோவானையும் யாக்கோபையும் அதே கடற்கரையில கூப்பிட்டாரு. அவர்களும் எந்த முறை சார்ந்தவர்கள்? நப்தலி. அப்ப ஆண்டவர் தன்னுடைய வேலைக்காக சுவிசேஷத்துக்காக அழைக்கப்பட்ட சீஷர்களை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே நப்தலி. சொல்லுங்களேன், நானும் ஒரு நப்தலி. சொல்லுங்களேன், நானும் ஒரு நப்தலி. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒரு நப்தலியாய் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் உங்க வாயிலிருந்து வரணும். எப்பவும் சிடுச்சிடுன்னு பேசுறது, கோபமா பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுறது, இல்லாட்டி மற்றவர்களை காயப்படுத்தி பேசுகிறது, கோல் சொல்லி பேசுகிறது, மற்றவர்களை குறைப்படுத்தி பேசுகிறது, யோசிக்காம பேசுறது, வீண் வார்த்தை பேசுகிறது, அலப்புகிற வார்த்தை பேசுறதெல்லாம் நீங்க என்ன பண்ணணுங்க? நிறுத்தணும். யோசித்து பேசணும். காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனுடைய சமூகத்துல போய் கணக்கு ஒப்புவிக்கணும். எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. நம்ம நினைக்கிறோம் ஒண்ணு இல்ல போயிடும் அப்படின்னு. இல்ல, அது காற்றுல அலைந்து கொண்டே இருக்கும், மேல ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம கணக்கு கொடுக்கணும். அப்ப நம்ம பேசுற வார்த்தை சுவிசேஷம், ஆறுதல், மற்றவர்களை தூக்குற, மற்றவர்களை ஆறுதல் படுத்துற. எத்தனை பேர் கண்ணீரோடு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் குடும்பத்துல பிரச்சனையோடு இருக்காங்க. நமக்கு இருக்கும். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? ஒதுக்கி வைங்க. உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும், உங்களுக்கும் வேதனை இருக்கும், உங்கள் குடும்பத்திலேயும் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் ஒரு மூட்டை கட்டிட்டு, என் ஜனங்கள், என் தேசம் ஆண்டவரை அறியணும், என் தேசம் அழிவதை நான் எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிற அந்த காரியத்துக்காக நீங்க முன் வந்தீங்கன்னா நீங்க தான் நப்தலி, நீங்க தான் உண்மையான தேவனுடைய சீஷர்களா இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த 3 குணம் நப்தலி கிட்ட இருந்தது. 1, அவர்கள் யுத்தம் என்று சொன்னா முன்னணியில நிற்பாங்க. 2வது, அவர்கள் விடுதலை பெற்ற பெண்மான். 3வது, இன்பமான வசனங்களை வசனிப்பார். அல்லேலூயா. அதே போல உங்களுடைய சுபாவம் மாறுவது இந்த 3 ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆண்டவர் நிரப்புவார். 1, கர்த்தருடைய தயவினாலே நீங்கள் திருப்தி அடைந்திருப்பீர்கள். 2வது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி இருப்பீர்கள். 3வது, மேற்றிசையையும் தென் திசையையும் சத்துருக்களின் வாசல்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்.